அவன் அந்த மந்திரங்களை சொன்னதும் ஒரு அக்னிகுண்டம் தானா தோண்டுச்சு. அதற்கு முன்னாடி நின்னு அவன் ஏதோ பூஜை செய்ய ஆரம்பிச்சான். அவன் அந்த அக்னிகுண்டத்துக்கு முன்னாடி நின்னு மந்திரங்கள் சொன்னதும் அதுல இருந்து நிறைய உருவங்கள் நிழல் போல வர ஆரம்பிச்சது. அது ஊரை நோக்கி போகுச்சு. போ, என் வேலையை நிறைவேத்து. இப்போ அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருந்த அந்த வீட்டோட முன்னாடி அந்த நிழல் உருவங்க வட்டமிட ஆரம்பிச்சது. அந்த துஷ்ட சக்திங்க அந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு நினைக்கும் போது வேற எங்க இருந்தோ அதே மாதிரி ஒரு உருவம் வந்து அதை தடுத்தது. அவ தடுத்ததும் அந்த நிழல் உருவங்கள்லாம் மறைஞ்சு போச்சு. மீண்டும் அந்த நிழல் உருவங்கள் அந்த வீட்டுக்குள்ள நுழைய முயற்சிக்கும் போது மறுபடியும் இன்னொரு உருவம் அதை தடுத்தது. இதே போல பல முறை முயற்சி செஞ்சும் அது தோத்து போச்சு. கடைசி வரைக்கும் அந்த நிழல் உருவங்களால அந்த வீட்டுக்குள்ள நுழையவே முடியல. என்னது இது? ஏதோ ஒரு சக்தி என்னோட சக்தி உள்ள நுழைய விடாம தடுக்குது. மறுபடியும் போ. இல்ல, ஏதோ ஒரு சக்தி தடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தைக்கு அருகில் இருக்கிற சக்தி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இல்லனா அந்த குழந்தைய நம்மளால எப்பவுமே தொட முடியாது. அந்த குழந்தை இருந்தா மட்டும்தான் நம்மளால நம்முடைய சக்தியெல்லாம் அடைய முடியும். நான் நினைச்ச காரியம் நடக்கணும்னா எனக்கு அந்த குழந்தை வேணும்.